Daily Taste. நேற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு முதலமைச்சர். அவர் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஆர்வம். அவர் வீட்டுக்கு வந்த உடனே மதிய உணவுக்கு வந்தார் வீட்டுக்கு. நான் தொலைபேசியில் அழைத்து அனைத்து கட்சி கூட்டம் எப்படி இருந்தது, நன்றாக இருந்ததென்று எனக்கு செய்தி வந்தது காதுகளுக்கு. நீங்கள் எப்படி நினைக்க? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சொன்னார். அதற்கு பிறகு நான் விரிவாக பார்த்தேன். வந்திருந்த கட்சிகளின் எண்ணிக்கை 58 கட்சிகளை ஒரு கூரையின் கீழ் ஒரே கூடத்தில் கூட்டுவதற்கான திறமையும் தைரியமும் ஞானமும் ராஜதந்திரமும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம்! யார் கூப்பிட்டால வந்து விடுவார்களா? ஒரு நாள் கலைஞரும் நானும் ஒரு கலை குடும்பத்து கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பின்னிருக்கையில் நானும் தமிழ் குடிமகன் ஐயாவும் இன்னொரு அமைச்சர் பேரு தெரியல, 3 அமைச்சர்கள் பின் சீட்டில் அமர்ந்திருந்தோம். முன் சீட்டில் கலைஞர். மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு இசை குடும்பம். அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கூட்டம் பொங்கி வழியும். எப்படி போறது எப்படி வர்றதுன்னு கஷ்டமா இருக்கும் என்று கருதி கொண்டு போகிறோம். அங்க போய் பார்த்தா கூட்டமே இல்லை. எண்ணி ஒரு 40-50 பேர் இருந்தார்கள். திருப்பி வருகிற பொழுது என்ன கூட்டமே இல்லை, இவர் புகழ்பெற்ற ஆளாச்சே, ஏன் கூட்டமே இல்லை? நான் சொன்னேன், ஐயா, நாம் எத்தனை பேரை மதிக்கிறோமோ அத்தனை பேர் நம்மை மதிப்பார்கள். நாம் எத்தனை திருமணங்களுக்கு செல்கிறோமோ நம் வீட்டு திருமணத்திற்கு அத்தனை பேர் வருவார்கள். எத்தனை வீட்டு இழவுக்கு நாம் சென்றிருக்கிறோமோ நம் வீட்டு இழவுக்கு அத்தனை பேர் வருவார்கள். இவர்கள் யாரையும் மதிப்பதில்லை, வரவில்லை என்று சொன்னேன். கலைஞர் ஒரு கதை சொன்னார். எங்க ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. யாரு செத்தாலும் இவன் இழவுக்கு நாம் போறதா, அவ்வளவுக்கு பெரிய ஆளா, இந்தா என் கைத்தடியை அனுப்பிச்சு விடு. கூப்பிட்டு தன் வேலைக்காரனை கொடுத்து கைத்தடியை கொடுத்து விடுவார். கைத்தடிய அவன் இழவு வீட்டுல, கலைஞர் சொன்ன கதை, கைத்தடிய அவன் இழவு வீட்டுல வைப்பான். இழவு வீட்டுல வச்சிட்டு கொஞ்ச நேரம் இருப்பான், எடுத்துட்டு வந்துடுவான். ஜமீன்தார் வந்து போனதற்கு அடையாளமா. இப்படி யார் செத்தாலும் ஜமீன்தார் வீட்டு கைத்தடி அந்த வீட்டில் 2 நிமிஷம் நடக்கும். ஜமீன்தார் செத்து போயிட்டாரு. வெளியே போய் பார்த்தா ஒரு 1000 கைத்தடி. நீ ஆள் அனுப்பி இருந்தால் நாங்களும் ஆள் அனுப்பி இருப்போம். நீ கைத்தடி அனுப்பி இருந்தால் நாங்களும் கைத்தடியே அனுப்பி இருப்போம். இப்போது தெரிகிறதா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு 58 பேர் எப்படி வந்தார்கள் என்று? தளபதி மதிக்கிறார், தளபதி நேசிக்கிறார், அனைத்து கட்சிகளையும் நேசிக்கிறார், தமிழர்களை நேசிக்கிறார். அதனால் அந்த கூட்டம் வெற்றி பெற்றது. தளபதி வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, இந்த மன்றம் வாழ்க, வாழ்க்க வந்திருக்கிற பெருமக்கள் வாழ்க.